தம்பி மணி பார்த்து சொல்லுங்க. மணி பார்க்க தெரியல இல்ல, அப்புறம் கடியாரம் மாட்டு டைம் ஆச்சு. ஓ 2:30. உங்களுக்கு லெட்டர் வந்துருக்குண்ணே. அப்படியா? வரண்ணே. யாருகிட்ட இருந்து? இங்கிலாந்து லெட்டர். இங்கிலாந்து ராணியா போட்டிருப்பாங்க. எரியா எரிச கலப்பாத. இது நான் எழுதும் முதல் கடிதம். நேற்று உங்கள் பாட்டை மிகவும் ரசித்தேன். யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா. அது முதல் உங்களுக்கு ஞாபகமா இருக்குது. இரவு முழுவதும் தூக்கவில்லை. என்னது அண்ணே? இது வேற விஷயம். நானே படிச்சுக்கிறேன், நீங்க போங்க. ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க தம்பி, கேட்டு போறேன். நான் படிச்சுக்கிறேன், போங்க. வணக்கம். இது நான் தங்களுக்கு எழுதும் முதல் கடிதம். கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை. நேற்று தாங்கள் பாடியதை கேட்டேன், மனதை பறிகொடுத்தேன். அதற்கு காரணம் தங்களின் குரல் இனிமையா, பாடத் திறமையா, பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா, இல்லை தங்களின் அழகிய உருவமா, எது என்றே எனக்கு விளங்கவில்லை. புரட்சி கவிஞரே, தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா, இல்லை தங்களின் இனிய குரலை கேட்டு ரசிக்கும் ரசிகர் கூட்டத்தில் சேருவதா? இதற்கெல்லாம் மீறி தங்களின் அழகிய உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட சலனத்தால் உங்களது காதலியாக மலர்வதா? இதற்கு முடிவு காண வேண்டுமெனில் நான் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும். இங்கனும் அன்புடன் காமாட்சி. மகாகவி பாரதி புரட்சி பாடல்களையும் பக்தி பாடல்களையும் மட்டும் பாடவில்லை, காதலையும் பாடினான். காதல் 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 போயின் சாதல் சாதல் என்று காதலின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றினான். காதலியின் கண்ணசைவு கிடைத்துவிட்டால் காதல் காளைக்கு பெருமலையும் சிறு கடுகு என்ற பொருளில் காற்றிலேறி வெண்ணையே சாடுவோம்னு மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஏய் சிவகாமி, இங்க பாடு. தந்தன்னா தானா தந்தன்னா தானா தந்தன்னா தானா 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 தந்தன்னா தந்தன்னா தானா தந்தன்னா தானா 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 தந்தன்னா. பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ, கண்ணுக்கு செல்ல கண்ணுக்கு இன்று காதல் தான் தேனோ. பார்வை தீரை தான் மூடும் நாணம் கொண்ட மானோ, கூடும் திருநாள் தேடும் வேளை இது தானோ. பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ, கண்ணுக்கு சின்ன கண்ணுக்கு இன்று காதல் தான் தேனோ.
வைத்து பூவெடுத்து சூட்டி வைத்து பார்க்க ஒரு ஆசை உண்டு பாவலனின் பார்வைக்கின்று அன்பு பாசம் கொண்டு வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நீ தந்த பூவுக்கும் நான் கொண்ட ஆனந்தம் கோடியுண்டு. பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு கண்ணில் போதைதான் ஏனோ கண்ணுக்கு செல்ல கண்ணுக்கு இன்று காதல் தான் தேனோ பார்வை திரைதான் மூடும் நாணம் கொண்ட மானோ வேகமா வாங்கடியே. கமாட்சி எங்க எவ்வளவு அவசரமா போற? வேலைக்கு போறேன். வேலைக்கா? வேலை அங்கல்ல, பம்பு செட்ல போயிரு, பின்னாடியே வரேன். என்ன சொல்றீங்க? ஏய், இப்ப வேலை முக்கியம் இல்ல, பம்பு செட்ல போயிரு, கொஞ்ச நாளில வரேன். நாங்க ஒண்ணு உடம்ப விக்கிற ஜாதி இல்ல, அப்படி இருந்தா இந்த கூலி வேலைக்கு ஏயா வரோம்? அட என்ன புள்ள ரொம்ப பிகு பண்ணிக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போ புள்ள. அதுக்கு வேற ஆளை பாரு. போய் அங்கிட்டு. இங்க என்ன நட்டுட்டு இருக்க? உனக்கு வேலை கிடையாது, போ. நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் உனக்கு கூலி கிடையாது, மரியாதை போ. போன்னு சொல்றல. ஏய், இங்க என்ன வேடிக்கை? வேலையை பாருங்க. ஏய், கொஞ்சம் நெல்லு. எதுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன? இனிமே அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு? அவ சரியான சோம்பேறி பொண்ணு, வேலை செய்யும்போது வயிற்று வலின்னு போய் உட்காந்துக்கிற. அந்த நஷ்டத்தை நீயே கொடுப்ப? என்ன அது கொஞ்சம் கூட மனுஷத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நாக்கு ரொம்ப நீளுது, துண்டு துண்டா நெருக்கிடும் தெரியுமில்ல? உன்னால அந்த துண்டை கூட கிழிக்க முடியாது தெரியுமா? முடிவா கேக்குறேன், இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? இதுக்கெல்லாம் பயப்படுறவனா இல்ல, போ போ வேலையை பாரு. அம்மா, எல்லாரும் அப்படியே இருங்க, யாரும் வேலை செய்யாதீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அத்தனை குடும்பமும் பரம்பரை பரம்பரையா இந்த பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாமெல்லாம் உண்மையா உழைக்கிறோம், நேர்மையா நடக்கிறோம். அதனால என்ன சுகத்தை கண்டான்? நாம வாங்குற கூலி நம்ம அரை வயிற்றுக்கே பத்த மாட்டேங்குது. நம்ம உழைப்புல வசந்து நிக்கிறவங்க இத நினைச்சு பாக்குறதே இல்ல. அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வேணும்னே குறை சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட நிலைமை நாளைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா எருமைகளோட கிளம்ப நடத்துவாங்க. அதனால இனிமே நாம ஸ்ட்ரைக் பண்ணி கூலி உயர்வு வாங்காம இந்த இடத்துல யாரும் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யறவங்க என்னடா சொல்லிட்டு இருக்க? இவங்க கிட்ட நீங்க பண்ற அக்கிரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூலி வசதி கொடுக்காம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. என்ன சொன்ன? அங்க என்ன சண்டை போட்டுக்கிட்ட? வாங்கடா இங்க.
அங்க என்னடா தகராறு? ஐயா இப்ப என்ன பண்ண தெரியும்? நீ பேசாத, நீ சொல்றா. முதலாளி கூலி உயர்வு கேட்டு தகராறு பண்றான் முதலாளி. நான் நியாயத்தை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் முதலாளி. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அடிச்சிருப்ப? ஐயா என்ன கொஞ்சம் பேச விடுங்க. உன்னை மேடை போட்டு பேச விட்டதுனால்தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிற. ஏன்பா காலங்காலமா உங்களுக்கு வேலை கொடுத்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் உதவி பண்ணவன்னா நேத்து பிறந்தவே உங்களுக்கு வசதி ஆயிட்டானா? அவன் சொல்லிதான் நான் உங்களுக்கு கூலி வேறு கொடுக்கணுமா? நான் கொடுப்பேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் நிலத்துல வேலை பாருங்க. இல்ல அவன் பின்னாடியே போங்க, கோஷம் போட்டுட்டு பட்டியா கிடைப்பீங்க.